கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த முதல் ஆராதனையில் முதல் தேதியில் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவரால் தெளிவாய் காண்பிக்கப்பட்ட, உணர்த்தப்பட்ட, திட்டமாய் நடத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அதற்குள்ளாக இருந்து ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 846வது பக்கம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெக்கி லச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வார்த்தைகள் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள். இது ஒவ்வொரு வார்த்தைகளையும் கோடிக்கணக்கான மகிமையான ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது, ஒளிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படி கொடுத்த ஒரு ரேமா வார்த்தை 12வது வசனத்தில் நீங்கள் உற்று பார்த்தால் அதுக்குள்ள ஒரு மகிமையை நீங்களும் நானும் காண முடியும். பாருங்க, உன்னோடு போராடினவர்களே தேடியும் காணாது இருப்பாய். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேடியும் காணாது இருப்பாய். யாரை? உன்னோடு போராடினவர்கள். ஒருவேளை கடந்த காலங்களில் உன்னோடு வியாதி போராடி இருக்கலாம், வறுமை போராடி இருக்கலாம், தரித்திரம் போராடி இருக்கலாம், கலக்கம் போராடி இருக்கலாம், கவலை போராடி இருக்கலாம், தனிமை போராடி இருக்கலாம், பிரச்சனைகள் போராடி இருக்கலாம். போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து போராடி உங்களை மேற்கொள்ளும்படி அவைகள் வகை தேடி சுற்றி திரிந்து அலைந்து கொண்டு இருந்திருக்கலாம். பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்து இந்த நாளில் இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறதோ என்கிற எண்ணத்தோடு, அதே பிரச்சனை தான் இந்த மாதமும் இருக்குமா, அதே போராட்டம் தான் இந்த மாதமும் இருக்குமா, அதே வறுமை இந்த மாதமும் நம்மளை பின்தொடருமா, அதே கவலை இந்த மாதமும் நம்மை பிடித்து கொள்ளுமா என்கிற பல கேள்விகளுக்கு நடுவிலே தேவனுடைய ஆலயத்தில் தேவனை பார்க்க வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் கொடுக்கிற அருமையான வார்த்தை, கடந்த காலத்தில் உன்னோடு எதெல்லாம் போராடினதோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வழி மறித்ததோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய இமயமலை போல, பெரிய சிகரங்களை போல உன்னுடைய வாழ்க்கையில் தடையாய் நின்று கொண்டு இருந்ததோ, அத்தனை காரியத்தையும் இந்த மாதத்தில் நீ தேடி போய் பார்த்தாலும் அந்த பிரச்சனைகள் இல்லாதபடி கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதம் நீ தேடி பார்த்தாலும் நீ பழைய பிரச்சனையை பார்க்காதபடிக்கு கர்த்தர் உனக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். அதனால தான் இந்த வார்த்தை சொல்லப்படுறது, உன்னோடு போராடினவர்கள். அந்த வார்த்தையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. எதெல்லாம் உன்னோடு போராடினதோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழக்கச் செய்ததோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண விடாதபடி நின்றதோ, அத்தனையுமே இந்த மாதத்தில் நீ தேடி போய் பார்த்தால் கூட இல்லாதபடி கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தரப்போகிறார். இந்த இடத்துல வசனத்தை பாருங்க, தேடியும் காணாதிருப்பாய் என்று இருக்கு. ஆனால் சில இடத்துல தேடினால் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, சில இடத்துல தேடினாலும் காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறாரு. ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். எதை தேடினால் காண மாட்டீர்கள், எதை தேடினால் காண்பீர்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதற்காக மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்து பார்த்தா, இங்கே தேடினால் கண்டு அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு தேடினால் நீங்கள் காண மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொண்டு எதை தேடணுமோ அதை தேடணும், எதை தேடாமல் இருக்கணுமோ அதை தேடாமல் இருக்கணும். மத்தேயு 7:7+8 நம்ம வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அங்கே எப்படி பார்த்தோம்? தேடியும் காணாதீர்கள். இங்கே தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்.
தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டு அடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ நம்ம நியாயமானதை தேடினால் கர்த்தர் நமக்கு கண்டு அடைய பண்ணுவார். ஆனால் பிரச்சனைகளை கொண்டு வந்தவர்களை நீங்கள் இந்த மாதத்தில் தேடி பார்த்தால் அவர்கள் இல்லாதபடி கர்த்தர் செய்வார். இன்னொரு இடத்துல இந்த வசனத்துக்கு ஒப்பனையான ஒரு வசனம் இருக்குது. 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 559வது பக்கம். இந்த வார்த்தையை நம்ம தியானித்துட்டு தேவன் நம்ம கொடுத்த ஆழமான பகுதிக்குள்ளே கடந்து போனால் மிக அது பலனாகவும் ஊன்றுகோலாகவும் உற்சாகமூட்டக்கூடியதாகவும் இருக்கும். 559வது பக்கம் 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு தீர்க்கதரிசி மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி ஒரு ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஒத்தேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். யூத ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும் பென்யமீன் கோத்திரத்திற்கும் தேவனுடைய ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசி மேலே இறங்கி சொல்லுகிற வார்த்தை, அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அதே கர்த்தருடைய வார்த்தை தான் ஏசாயா 41 சொல்லப்பட்டிருக்கு, உன்னோடு போர் ஆடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். அப்போ யாரை காணாதிருப்பாய்? போராடினவர்கள், பிரச்சனையை கொண்டு வந்தவர்கள், வருத்தத்தை கொண்டு வந்தவர்கள், கலக்கத்தை கொண்டு வந்தவர்கள், கண்ணீரை கொண்டு வந்தவர்கள், பலவிதமான உபாயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை மடங்க அடித்தவர்களை இந்த மாதத்தில் நீங்கள் தேடி போய் அவர்களை விசாரித்தாலும் அவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களை அந்த இடத்தை விட்டு தூக்கி இல்லாத காரியத்தை கர்த்தர் செய்வார். இங்கே பாருங்களேன், வேதத்தில் ஒரு சம்பவங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். யாத்திரையாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யார் போராடினவர்கள், யாரை கர்த்தர் இல்லாமல் பண்ண போகிறார் என்று வசனம் அழகாக எழுதியிருக்கு. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பக்க நம்பர் 87. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இப்பயும் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது, இந்த மாதத்தை பார்த்து பயப்படாதீங்க, தேர்வை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, உங்கள் உடலை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, மருத்துவர் சொன்ன செய்தியை கேட்டு நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுடைய சம்பளத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, குறைந்த வருவாயில் இருக்கிறோமே எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம். ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி சொன்னால், எங்கள் வீட்டில் இருக்கிறதை கொள்ளையாடும்படி வருகிறார்கள், எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது. அந்த கொஞ்சத்தில் அந்த காலங்களை எல்லாம் கர்த்தர் போஷித்தார். எலியா தீர்க்கதரிசி காலத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சாரிபாத் விதவை வீட்டில் கொஞ்சூண்டு எண்ணெய் கொஞ்சூண்டு மாவு தான் இருந்தது. அவர்கள் இன்றே செத்து போகலாம் என்ற ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்திற்குள்ளே தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்து அந்த பஞ்சகாலம் தீருகிற வரையும் அந்த குடும்பத்தை அவர் போஷித்தார். ஒருவேளை இந்த காலை வேளையில் பயத்தின் நடுவில், பிரச்சனையின் நடுவில், குழப்பத்தின் நடுவில் நீ வந்திருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் கர்த்தர். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுது, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நாங்கள் பார்ப்போம், இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு செய்யும் அற்புதத்தை நாங்கள் பார்ப்போம், இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு திறக்கிற வழியை நாங்கள் பார்ப்போம், இந்த மாதம் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற உயர்வை நான் பார்ப்பேன், இந்த மாதம் என் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறாரு, அதை நான் காண்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தினால்தான் எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம கர்த்தரிடத்துல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், அழகா சொல்றாரு, இன்றைக்கு செய்வார். 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் அவர்கள்ட்ட சொல்கிறாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த வார்த்தையை பாருங்களே, இன்றைக்கு நீங்கள் காண்கிற, நல்ல அந்த வசனத்தை கைத்தட்டி வாசிக்கணும். எகிப்தியரே
இனி என்றைக்குமே நீங்கள் காணவே மாட்டீங்க. இதுதான் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பான். இதுவரையும் உன் வாழ்க்கையில் 430 வருஷம் உன்னோடு போராடிட்டேன். எப்படிலாம் போராடினார்கள்? 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், யாத்திரையாம 1:13. அவர்கள் எப்படி இஸ்ரவேல் மக்களிடத்தில் போராடினார்கள்? 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 70வது பக்கம் இருக்கு, வாசிக்கலாமா? எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை, நீங்க வாசிங்க, கொடுமையாய் வேலை வாங்கினார். வேலை வாங்கினது யாரு? எகிப்தியர்கள். வேலை செய்தது யாரு? இஸ்ரவேலர்கள். எப்படி வேலை வாங்கினார்களா? கொடுமையாய். இன்னைக்கு ஒரு வேலை நீங்களும் சொல்லுவீங்க, எனக்கு கொடுமையா நடக்குதுங்க, இவன் என்னை கொடுமைப்படுத்துறான், இவள் என்னை கொடுமைப்படுத்துறாள், இவன்கிட்ட நான் வேலைக்கு வந்து கொடுமையாய் நான் கஷ்டப்படுகிறேன். பாருங்க, இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். எப்படி கொடுமைப்படுத்தினார்கள்? அடுத்த வார்த்தையை பாருங்களேன், 14ஆம் வசனம். சாந்தையும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையிலும் வயலில் செய்யும் சகல வேலையிலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். என்ன செஞ்சாங்களா? செங்கல் செய்கிற வேலை, அதில் என்ன செய்வாங்களாம்? கொடுமையாய் வேலை வாங்கினார்களாம். அடுத்து வயலில் செய்யும் வேலையிலும் கொடுமையாய் வேலை வாங்கினார்களாம். அவர்களுக்கு தாள் அடியில் இருக்கக்கூடிய அந்த கதிர்களை கூட, தாளில் ஒட்டி கிடக்கிற கதிர்களை கூட கொடுக்காதபடிக்கு அவர்களே வேலை வாங்கினார்கள். அந்த வேலை வசனம் சொல்லுது, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எகிப்தியர்களை இஸ்ரவேலரை எகிப்தியர்கள் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இங்கேயும் வசனம் சொல்லுது, அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அப்ப கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். அப்ப எந்த அளவுக்கு அவன் அதிகாரியாய் இருந்திருக்கிறான், இவன் அடிமையாய் இருந்திருக்கிறான். எகிப்தியர்கள் அதிகாரிகளாகவும் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாயும் இருந்து கொடுமையாய் அவர்களிடத்துல வேலை செய்தார்கள். ஒவ்வொரு நாளுமே ஜீவனையும் கசப்பாக்கினார்களாம். உயிரையே கசப்பா போச்சு. நான் ஏண்டா பிறந்தேன், நான் ஏண்டா வளர்ந்தேன், இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இன்னைக்கு ஒரு வேளை இந்த நாளில், புதிய நாளில், புதிய மாதத்தில், புதிய கால வேளையில் மனதளவில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த வாழ்க்கையில் என்னத்தை நான் பார்த்தேன்? இன்னும் எனக்கு இந்த உலகத்தில் என்ன தான் இருக்குது? கசந்து போன ஒரு மனநிலைமையோடு நீ உட்கார்ந்து இருக்கிறாயோ? வேலை செய்து செய்து கசந்து போய், ஓட்டத்தை ஓடி ஓடி கசந்து போய், உலகமே உனக்கு வெறுத்து போய், குடும்பமே உனக்கு வெறுத்து போய், மனைவி பிள்ளைகளே உனக்கு வெறுத்து போய், உன்னையே உனக்கு வெறுப்பாகி போய், கசந்த மாறா போல ஒரு நிலையில் நீங்கள் உட்கார்ந்துருப்பாய் என்று சொன்னால், உனக்கு தான் கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நீ பார்க்குற இந்த எகிப்தியனை, உன்னை கொடுமையாய் வேலை வாங்குகிறவனை, உன்னை ஆளோட்டிகளை நிமித்தம் உன்னை கஷ்டப்படுத்துகிறவனை, இன்னும் பாருங்களேன் 15ஆம் வசனம், 12வது வசனம் வாசிக்கலாம். இன்னும் இதை விட என்ன அழகா இருக்கும். ஆனால் அவர்களை எவ்வளவு ஒட்டிக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஒட்டிக்கினார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அந்த எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் பாருங்க. அருமையானவர்களே, இதில் கொடுமையானது 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா, அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூபால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். அந்த ராஜா, எகிப்து ராஜா, இஸ்ரவேல் பெண்கள் கர்ப்பிணிகளாக இருந்து பெற்றெடுக்கும் பொழுது ஆண் பிள்ளைகள்னா கொன்றணுமா. அப்போ எந்த அளவுக்கு இஸ்ரவேலர்களை வளர விடக்கூடாது, ஆண்கள் எழும்பக்கூடாது, ஆண்கள் கருவை அறுக்கணும், ஆண்களே இருக்கக்கூடாதுங்கிறதுக்குள்ள அந்த எகிப்தின் ராஜா எவ்வளோ கவனம் செலுத்தி மருத்துவச்சிகளிடத்தில் சொல்கிறேன், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்றுங்க, பெண் பிள்ளைகள் நம்மகிட்ட இருக்கட்டும், அவர்கள் நமக்கு அடிமையாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினான். அப்போ இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களிடத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்படுத்தப்பட்டார்கள், ஜீவனையும் கசப்பாக இருந்தார்கள். பிள்ளைகளை தப்புவிக்கிறதையே தேவனுடைய பெரிய கிருபையாக இருந்துச்சு. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளைகள் பிறக்குதுன்னா
அந்த பிள்ளைகள் மருத்துவச்சி கண்ணில் தயவு கிடைச்சதுனால தான் அவங்க உயிரோடு இருந்தாங்க. இல்லாட்டி அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அந்த அளவுக்கு போராட்டம். இந்த மாதம் வாக்கு கொடுக்குறது எப்படி, உன்னோடு போராடினவர்களை தேடியும். உனக்கு இப்படி இருக்கா, உன்னை கசப்பாக வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களில் யாராவது இருக்கலாம், அல்லது லைவில் இருக்கிற எனி ஒன் பர்சன் யாராவது ஒரு நபராக இருக்கலாம். கசந்த மாறாவாய் இன்றைக்கு உட்கார்ந்து இனிமேலும் கடந்த மாதம் நடக்காத அற்புதமாக இந்த மாதம் நடந்துட போது, இவ்வளோ நாளாக செய்யாத ஆண்டவராக இப்போ செஞ்சிட போகிறார், இதுவரையும் நடக்காத நன்மைகள் இந்த மாதம் நடந்துருமான்னு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இந்த காலை வேளையில் இந்த இடத்துல வந்திருப்பாய் என்றால், வசனம் சொல்லுகிறது காலை தோறும் அவருடைய கிருபை புதிது. ஒவ்வொரு நாளும் காலையிலேயே புது கிருபைனா மாசத்துல முதல் நாளில் அவருடைய கிருபை எவ்வளவு புதிதாக இருக்கு. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வருஷத்தை நன்மையினால் அவர் முடிசூட்டுகிறவர், பாதைகளை நெய்யாய் அவர் பொழிய பண்ணுகிறவர். நிச்சயமா இந்த கால வேளையில பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். ரோமர் 8:28 வசனம் சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நன்மையானதை தருவார், ஒரு நாளும் அவர் தீமையை தரமாட்டார். ஒருவேளை உங்களுக்கு சில வருத்தங்கள் மனதில் இருந்தாலும் அவைகளும் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அப்போ இங்கே பாருங்களே, ஒடுக்கும் பொழுது எவ்வளவா இஸ்ரவேல் மக்கள் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, நெருக்கும் பொழுது எவ்வளவாய் அவர்கள் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. அவர்கள் எவ்வளவு எகிப்தியர்கள் ஆகடியும் பேசியிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ செங்கடலுக்கிட்ட கர்த்தர் கொண்டு வந்து சொல்கிறாரு, இதுவரையும் உன்னை அவன் தொடர்ந்து வந்தான் இல்லையா, இன்னைக்கு உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன். இன்றைக்கு தான் நீ லாஸ்ட்டாக அந்த எகிப்தியனை நீ பார்க்குற, பார்வோனை இன்னைக்கு தான் நீ பார்க்குற, இங்கே இருக்கிற மந்திரிகளை இன்னைக்கு தான் நீ பார்க்குற, அவனுடைய ரதங்கள் குதிரைகள் அவனுடைய ஆணவங்கள் எல்லாம் இன்னைக்கு தான் நீ பார்க்குற. இன்னைக்கு பார்க்குற இந்த எகிப்தியனை இனி உன் ஜீவ காலத்தில் என்றைக்குமே நீ பார்க்க போகிறது கிடையாது. அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்கிறேன் என்று சொல்லி அந்த கடலில் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் வாழ்க்கையில் பல பார்வோன்கள் வந்திருக்கலாம், பல பேர் உங்களை ஒடுக்கி இருக்கலாம், பல பேர் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இதோ பெரிய பார்வோனாக இருந்திருக்கலாம், ஏரோதாக இருந்திருக்கலாம், பிளாத்துவாக இருந்திருக்கலாம், பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில் சன்பொல்லாத்துக்கள் தொபியாக்கள் வந்திருக்கலாம், பலவிதமான நபர்கள் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகளை கொண்டு வந்திருக்கலாம். மாந்திரிக வல்லமைகளை உங்களை சூறையாடி இருக்கலாம், சூனிய வல்லமைகளை உங்களை சூறையாடி இருக்கலாம், வியாதியினுடைய கொடுமை உங்களை சூறையாடி இருக்கலாம், பஞ்சங்களும் வேதனைகளும் தரித்திரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தலைவிரித்து ஆடி இருக்கலாம். ஆனால் இந்த புதிய நாளை இந்த இடத்துல எப்படி செங்கடலுக்கிட்ட அவங்க நின்னாங்களோ அதுபோல் இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதுவரையும் உன்னோடு போராடினவர்களை, இதுவரையும் உன்னை நிழலாய் பின்பற்றினவர்கள், இதுவரையும் உன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களை இந்த இடத்துல கர்த்தர் மாற்றி போட்டு இனி நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அடுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு துன்மார்க்கனுடைய நிலை எப்படி இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அவன் புல்லை போல செழித்து இருக்கலாம், அவன் பூவை போல மலர்ந்து இருக்கலாம், அவன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கலாம். வேதத்தில் சங்கீதம் 49 எழுதப்பட்டிருக்கு, அவனுடைய மகிமை பெருகும் பொழுது நீ பயப்படாத, அவன் கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 1:6 ஒரு துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 1:6 எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். சில வசனங்களை தெரிந்து கொண்டுட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போகலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியையோ அறிந்திருக்கிறார். சத்தமாக படிக்கணும். துன்மார்க்கரின் வழியோ இப்படி படிக்கலாம், பார்வோனின் வழியோ அழியும். நிச்சயமாய் துன்மார்க்கர்களே கர்த்தர் கவிழ்த்து போடுவார். இன்னும் பாருங்களே, சங்கீதம் 37-38 வாசித்து பாருங்கள். 37-38. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. சந்தோஷமான ஒரு வார்த்தை இல்லையா? அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுக்கு முடிவு. வேதம் சொல்லுது பார், அக்கிரமக்காரர்கள் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. சங்கீதம் 146:9 வசனத்தை வாசித்து பாருங்களே. அங்கேயும் இப்படி அழகான ஒரு வார்த்தையை
நமக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்மை கை கொள்ளும்படி, நம்மளை பலப்படுத்தும்படி, நம்மளை ஸ்திரப்படுத்தும்படி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. வாசிக்கலாமா? பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். யாரை கர்த்தர் காப்பாற்றுவார்? திக்கற்றவர்கள், பரதேசிகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதுக்கு மேல இருந்து எழுதியிருக்கு பாருங்க, 7ஆம் வசனத்தில், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டு உண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். அடுத்த வார்த்தையை கோடு பேனா இருந்த போடுங்க. துன்மார்க்கரின் வழியையோ, மேலே இருக்கிறதெல்லாம் காப்பாற்றுகிறார், அடுத்து பார்த்தீங்கன்னா சிநேகிக்கிறார், அடுத்து தூக்கி விடுகிறார், கொடுக்கிறார், இப்படியெல்லாம் எழுதிட்டு கடைசியில் ஒருத்தனுடைய வழியை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? கவிழ்த்து போடுவாராம். யாருடைய வழி? துன்மார்க்கர்கள், துஷ்ட மனிதர்கள், ஆகான் போல இருக்கிறவர்கள், அஸ்தரோத்தை போல காரியங்களை நடப்பிக்கிறவர்களுடைய வழிகளை எல்லாம் கர்த்தர் கவிழ்த்து போடுவார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் யார் துன்மார்க்கர்கள் எழும்பி உன்னை ஆகடியம் பேசி, உன்னை பரியாசம் பேசி, உன்னுடைய மனதை காயப்படுத்தி உனக்கு விரோதமாய் நின்று கொண்டு இருக்கிறார்களா? நிச்சயமாய் அவர்கள் வழிகளை கர்த்தர் கவிழ்த்து போடுவார். உன் வழிகளை கர்த்தர் நேராக்குவார், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எந்த இடத்துல நீ ஒடுக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ நெருக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ கலங்கி நின்னாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உன்னுடைய தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். இன்னும் பாருங்களே, ஒரு அழகான வார்த்தை கடந்த முறையை நான் வாசித்து காட்டினேன். நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். எடுத்தவங்க யாராவது வேகமாய் வாசிக்கலாமா? ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பர் 1081, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதில் ஒரு முக்கியமான வார்த்தையை நிழலாட்டமாய் நான் காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுவருமான தேவன். அடுத்த பாருங்க, கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவரும் உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பயங்கருக்கு கோபத்தை வைத்திருக்கிறார். இதில் ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, உங்க நீதியை கர்த்தர் பட்ட பகலை போல வெளிப்படுவார். பக்கத்தில் பேசுங்க, சிஸ்டர், இந்த மாதம் உன் நீதி வெளியரங்கமாகும். இந்த வருஷம் வாக்கு அப்படி தான் கொடுத்துருக்காரு. உன் நீதியையும் உன் நியாயத்தையும் நான் விளங்க பண்ணுவேன். ஜாதிகள் உன் நீதியையும் உன் நியாயத்தையும் அறிவார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் நாமத்தால் நீ புது நாமத்தால் அழைக்கப்படுவாய்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். நிச்சயமாய் உன் நீதி, உனக்குன்னு ஒரு நீதி இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நீதி இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. சொல்லுவீங்க, நான் கரெக்டாக தான் நடக்கிறேன், நான் கரெக்டாக தான் செயல்படுறேன், என்னை கர்த்தர் அறிவார், என் இதயம் கர்த்தருக்கு தெரியும். நம்ம தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். எசேக்கியா சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, உமக்கு முன்னாடி நான் உண்மையாக இருந்தேனே. அந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காட்சியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏசையா 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? பக்க நம்பர் 841 பக்கம். நான் பக்கத்தை சொன்னால் நீங்கள் எடுப்பீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் அல்லல் தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல அது நியாயமற்ற ஒரு காரியம். தயவுசெய்து வசனத்தை எடுப்போம். சங்கீதம் ஏசையா 37:1 வசனத்தை வாசிக்கலாமா? ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. ஒரு ராஜா வஸ்திரத்தை கிழிக்கிறான், ரெட்டு உடுத்துறான். அப்படின்னா தன் தலையில் சாம்பலை அள்ளி போட்டு தான் உடம்புல சாக்கை கட்டிக்கிறான். ஏன் வஸ்திரத்தை கலட்டினா? ராஜ வஸ்திரத்தை கலட்டிட்டு ஏன் சாக்கை பொறுத்துறான்னா, அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்கு பாரு, எந்த அளவுக்கு அவனுக்கு போராட்டம் முன்னாடி வந்திருக்கு. அதுக்கு முதல் அதிகாரத்தில் இருக்கு, சனகரிப் அப்படின்னு சொல்லப்பட்ட அசீரியா ராஜா வந்து அவனை தூசித்தான், ஜனங்களை தூசித்தான். ஒரு பெரிய சேனையோடு வந்து எசேக்கியாவை கலங்க பண்ணினான். அதனால தான் எசேக்கியா ராஜா வஸ்திரத்தில் கிழிச்சு ரெட்டுடுத்தி எங்கே போகிறான்? கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். பிரவேசித்து 20வது வசனத்தை வாசித்து பாருங்க, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறான். அதுக்கு இடையில நிறைய இருக்குது, அதெல்லாம் படித்து கொள்ளுங்க. 20வது வசனம் 37:20. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்றும் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான்.
என்ன பண்ணுறான், அவன் கைக்கு என்னை நீங்களாக்கி என்னை ரட்சியும். இப்போ நீங்களும் அசீரியா போல பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? வியாதி ஒரு வேளை உங்களை கொடுமைப்படுத்தலாம், வறுமை உங்களுக்கு ஒரு வேளை கொடுமையாக இருக்கலாம், அல்லது தரித்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுமைப்படுத்தலாம், அல்லது யாரோ ஒரு பலவான் உங்களை கொடுமைப்படுத்தி உங்களை வசை சொல்கள் சொல்லி சொல்லி உங்களால் நிமிர முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கலாம். யாரா ஒருத்தரால் நீ ஒடுக்கப்படலாம், அல்லது ஏதோ ஒரு வியாதி உன்னை ஒடுக்கி கொண்டு இருக்கலாம். அது ஏதோ ஒரு பலவான உங்களுடைய வாழ்க்கையில் நிழல் போல வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். இப்போ அசீரியா ராஜா வந்து எசேக்கியாவை பயமுறுத்துகிறான். என்னெல்லாம் சொல்லி பயன்படுத்துகிறான் தெரியுமா? 2000 குதிரை கொடுத்தா உங்ககிட்ட ஏறுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்குறேன். பாருங்கள், ஒரு ராஜாவை பார்த்து 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். அதே பக்கத்திலே இருக்குது. 36ஆம் எசேக்கியல் 36:8. நான் உனக்கு 2000 குதிரை கொடுப்பேன், நீ அவைகளில் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடு கூட. ராஜாவை பார்த்து, இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து அசீரியா ராஜா கேட்குற, 2000 குதிரைக்கு நான் உனக்கு தர்றேன், அதில் ஏறத்தக்க வீரர்கள் உன்கிட்ட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேவலமாக எசேக்கியாவை வைரா. உங்களையும் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா, நீ வாங்குற காசெல்லாம், அப்படி சொல்லி உங்களை பரியாசம் பண்ணுறாங்களா? அல்லது அவங்க சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த வகையான அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம், நீ என்ன சாப்பிட்ற, நான் எந்த பெரிய வீட்டில் இருக்கிறேன், நீ எப்படி வீட்டில் இருக்கிற, நான் எந்த வண்டியில் போகிறேன், நீ எந்த வண்டியில் போகிற, என் பிள்ளைகள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க தெரியுமா, என் பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க தெரியுமான்னு தங்களுடைய மேன்மையை சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களா? இன்றைக்கி அநேகர் சிறுமைப்படுவதற்கு அதான் காரணம். நம்ம அவங்கள பார்க்கறது. இப்போ முன்னாடி அசீரியா தன்னுடைய படையை காண்பிக்கிறேன், 2000 குதிரை நான் உனக்கு தர்றேன், அதில் ஏறுற வீரர்கள் உன்கிட்ட இருக்காங்களா அப்படி சொல்லும் பொழுது அந்த ராஜா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன். 2000 பேர் கூட என்கிட்ட இல்லைன்னு இவன் என்னை என்ன செய்கிறான், எள்ளி நகையாடுறானே ஆண்டவர். அதனால தான் அங்கே ரெட்டை கிழிச்சிக்கிட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு போய் ஆலயத்தில் உட்காந்து அபயம் பண்ணுறேன், ஆண்டவரே நீங்கள் பாருங்கள், நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்து 2000 பேர் இல்லைன்னு என்னை கேவலமாய் பேசுகிறான். இன்றைக்கி ஒருவேளை உங்களையும் தராதரம் பார்க்கலாம், உங்களை பார்த்து மற்றவர்கள் எள்ளி நகையாடலாம், உங்கள்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் குத்தப்படும், வருத்தப்படும். என்னை இப்படிலாம் சொல்கிறாங்களே. அந்த பாதையில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தானே உனக்கு சொல்கிறார், அவங்களையெல்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு தேடி போனால் கூட அவங்க இருக்க மாட்டாங்க, அப்படி நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நான் செய்வேன். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் பாருங்களேன், அவன் சொன்னது அதோடு மாத்திரம் சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்லை, அடுத்து அவன் சொல்லுகிற காரியங்களை பாருங்களே. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 12வது வசனம், அதே 6ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும், பார்த்தீங்களா, மலத்தை தின்னவும், தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கியிருக்கிற புருஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாசையில் உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாக மகாராஜாவுடைய வார்த்தையே கேளுங்கள், எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். ராஜா பேச்ச கேட்காதீங்க, அவன் உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுகிறான். நீங்கள் அசீரியா ராஜா பேச்ச கேளுங்க, எசேக்கியா பேச்ச கேட்காதீங்க. அவன் பெலத்தை அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவன் கர்த்தரை பற்றியே உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இன்னும் கேவலமாக சொல்கிறான். மலத்தை திங்கிறதுக்கும் யூரினை குடிக்கிறதுக்குமா அப்படி சொல்லி திட்டுறான். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு தான் ராஜா அந்த வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காந்துருக்கிறார். உங்களையும் தகாத வார்த்தைகளால் திட்டினா உங்களுக்கு கட்டாயமே வருத்தம் வரும். சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொன்னால் எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் ரோசம் மானம் இருக்குது, அவன் துடிப்பான். அப்போ தான் அந்த ராஜா போய் ஆண்டவர் இடத்துல உட்காந்து 20 வசனம் 37-20 சொல்கிறான், இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எப்படி சொல்கிறான் பாருங்க, நீர் ஒருவரே கர்த்தர் என்றும் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இவன் ஜெபம் பண்ணுகிறான், ரெட்டு உடுத்தி ஜெபம் பண்ணுகிறான், ராஜ மேன்மையை களைந்து போட்டு ஜெபம் பண்ண. நல்லா கவனிக்கணும், ராஜா மாதிரியே அவன் போகலை. நம்மளும் எப்பயுமே நம்ம பெரிய ஆள் மாதிரியே நினைக்காதீங்க. ஒருத்தன் தேவாலயத்திற்கு பரிசைன்னு போய் ஜெபம் பண்ணேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், தசம பாகம் எல்லாம் செலுத்துகிறேன்,
இந்த அவனை விட நான் நல்லவன், இவனை விட நான் நல்லவன், அவனை மாதிரி நான் இல்லைன்னு அடுத்தவனை கம்பேர் பண்ணி அடுத்தவனோடு ஒப்பிட்டு தன்னை மேன்மைப்படுத்தி அவன் ஜெபம் பண்ணினான். இன்னொருத்தன் ஆயக்காரன் தூரத்தில் நின்று மார்பில் அடிச்சுக்கிட்டு நெஞ்சா அடிச்சுக்கிட்டு சொல்கிறேன், பாவியாகி என் மேல் கிருபியாயிரும், பாவியாகி என் மேல் கிருபியாயிரும், பாவியாகி என் மேல் கிருபியாயிரும். 2 பேரும் ஜெபம் பண்ணுறான். ஒருத்தன் உயர்த்தி உயர்த்தி ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் தாழ்த்தி தாழ்த்தி ஜெபம் பண்ணுறான். 2 பேரும் ஒரே ஆலயத்தில் தான் ஜெபம் பண்ணுறான். அப்போ வேதம் சொல்லுது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது உங்கள் ராஜ்ய மேன்மையை கலட்டுங்க. நீங்கள் யார் என்பதை முதல்ல மறங்க. நம்ம என்ன நினைக்கிறது, நான் முழங்கால் போடுவேனா, நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு அப்படி நினைக்காதீங்க. தேசம் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு உருவ அமைப்பை கர்த்தர் கொடுத்தார். பேசத்தக்கதை கர்த்தர் கொடுத்தார். பார்க்கத்தக்கதை கர்த்தர் கொடுத்தார். ஓடத்தக்க காலை கர்த்தர் கொடுத்தார். சுவாசிக்கிற சுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார். உன்னுடைய இரத்த ஓட்டங்கள்லாம் கர்த்தருடைய கிருபை. அவர் உன் ஜீவன் அவர் கையில் இருக்கு. அவருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்த வைக்கப்படாது. வேதம் சொல்லுது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஏன் ராஜ மேன்மையில் போகல? அவன் நினைக்கிறேன் 2000 பேர் கூட என்கிட்ட இல்லையே, நான் ஒரு ராஜான்னு சொல்றதுக்கு எனக்கே வெக்கமாக கிடக்கு. அவன் என்னை கேட்குறேன், 2000 குதிரை கொடுக்குறேன், ஆள் இருக்கான்னு கேட்குறானே, சீரியஸ் யூத பாசையில் பேசுகிறானே, மலத்தை தின்னுன்னு சொல்கிறானே, யூரினை குடின்னு சொல்கிறானே, இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறீங்களேன்னு போய் ரெட்டு உடுத்தி உட்காந்துட்டான். அப்படி சாம்பலை அள்ளி தலையில் போட்டு சாக்கை போத்திக்கிட்டு போய் உட்காந்து தான் ராஜா என்பதை மறந்து கண்ணீர் விட்டு அழுதான். அடுத்த வார்த்தை பாருங்களேன், 21. அப்பொழுது 37:21, ஆமோத்சின் குமாரனாகி ஏசையா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. கைத்தட்டுங்க பார்க்கலாம். உடனே கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? தயவு செய்து உங்கள்கிட்ட அன்பாக கேட்குறேன், ஜெபம் ரொம்ப ரொம்ப வல்லமையோடும். உலகத்தில் இருக்கிற எல்லா அணு ஆயுதத்தை விட தேவனிடத்தில் நம்ம பண்ணுற ஜெபம் கோடி மடங்கு அணு ஆயுதத்தை விட வல்லமையோடும். நீ ஜெபம் பண்ணினால் கர்த்தர் கேட்பார். ஜெபத்தை அவர் கேட்கிறவர். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். மெய்யாகவே அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதைகளை கேட்டாலும் அதை நான் செய்வேன், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால தாங்க ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபங்கிறோம்? ஜெபம் என்பது கர்த்தரோடு பேசுவது, பாட்டு பாடுவது, அவரை புகழ்ந்து பாடுவது, ஆராதிப்பது, அவரை நல்லவர் என்று சொல்வது. ஆனால் ஜெபம் அவரோடு பேசுவது, ஜெபம் அவரிடத்தில் தன் பாரத்தை இறக்கி வைப்பது, ஜெபம் அவரிடத்தில் உதவியை நாடுவது, ஜெபம் அவரிடத்தில் மனதை தெரியப்படுத்துவது. அதனால தான் ஜெபிக்கிறவங்க தாங்க இந்த உலகத்தில் முதுகெலும்பாக இருக்க முடியும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் பேசுங்க. வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சு அரித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தான், காணப்படாமல் எடுத்து கொள்ளப்பட்டான். இயேசுவும் பிதாவை குறித்து வசனம் சொல்லுது, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவருக்கு சித்தமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினா அவர் என்னை தனியே இருக்க விடுவது கிடையாது. பிதா சொல்ல குமாரன் காண்கிறது எதுவோ அது அன்றி ஒன்றையும் அவர் தாமாய் செய்ய மாட்டார். பிதா சொன்னதான் அவர் செய்வார். என் வேலை இன்னும் வரவில்லை என்கிறார். அப்பொழுது சொல்றாரு, வேலை வந்தது என்று சொல்றார். அப்ப ஏசப்பா இந்த பூமியில இருந்தாலும் பிதாவினுடைய நேரத்திற்காக ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருந்தார். அவருக்கு கண்கள் பிதாவே பார்த்து கொண்டே இருக்கு. பிதா சொல்ல 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 குமாரன் பூமியில ஊழியத்தை நிறைவேற்றினார். அப்ப இந்த எசேக்கியா என்ன பண்றாரு? போய் அப்படியே கதறும் பொழுது உடனே தீர்க்கதரிசி வர்றார். வந்து சொல்றாரு, நீ விண்ணப்பம் பண்ணினதை கர்த்தர் கேட்டாரு. அநேக காரியங்கள் உண்டு, பேச நேரம் இல்லை. அடுத்து 33 வசனத்துக்கு போயிடலாம். அதுலேயே, ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து சொல்ற வார்த்தை 33வது வசனம், அதே 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் கைத்தட்டி இந்த வசனத்தை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடயத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அவன் பண்ணின ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்டுட்டாரு. கேட்டுட்டு சொல்றாரு, அவன் இந்த நகரத்துக்குள் வருவது கிடையாது, இதன் மேல் அம்பு எய்வது கிடையாது, இதற்கு முன்பாக கேடயத்தோடு அவன் வருவது கிடையாது, இதற்கு எதிராக அவன் கொத்தளம் போடுவதும்
கிடையாது, நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். இப்போ உனக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை இந்த மாதம் போராட மாட்டாங்க. போன மாதம் பிரச்சனை இந்த மாதம் உன்னை நெருங்காது. போன மாதம் உபத்திரவம் இந்த மாதம் உன்னை தொடாது. போன மாதம் பரியாசம் பண்ணின சீமையும் இந்த மாதம் உயிரோடையே இருக்க மாட்டான். அவனை கர்த்தர் இல்பொருளாய் மாற்றுவார். போன மாதம் உனக்கு யாரெல்லாம் எழும்பி நின்று உன்னோடு யுத்தம் பண்ணி உன்னுடைய ஆவியை மடங்கடித்தார்களோ அவர்களை எல்லாம் இந்த மாதத்தில் நீ தேடி போனால் கூட அவர்களுடைய பெயர்களை கர்த்தர் புழுதியில் எழுத பண்ணுவார். அவருடைய பெயர் கூட இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடும். எத்தனையோ கோடி பேர் வாழ்ந்த ஊருங்க இந்த உலகம். இதில் பழைய ஆளுகளை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க நினைப்பு கூட இந்த உலகத்தில் இருக்காது, மறந்துடுவாங்க. 4 தலைமுறைக்கு பின்னாடி அவங்க யார் எவருன்னு தெரியவே தெரியாது. இப்போ உங்களுக்கு தாத்தாவோடைய 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 தாத்தாவை கேளுங்க, தெரியாது. அவங்க இனிஷியல் தெரியுமா, அவங்க அப்பா பேர் தெரியுமா, தெரியாதுங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பராக்கிரமசாலி மாதிரி தெரியும். ஆனால் 2 ஜெனரேஷன் மாறிச்சுன்னா நம்மளை யாருக்குமே தெரியாது. ஆனால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்க எல்லாமே இவன் இன்னான் இன்னான் இன்னானை பெத்தான், இவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு இவன் பிறந்தான். கர்த்தர் எல்லாத்தையும் கரெக்டாக அக்யூரே எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அவரோட புஸ்தகத்தில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கோம். உலக வரலாற்றில் எல்லாமே மறந்து போயிடும். இப்போ இந்த எசேக்கியா கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, அம்பு எய்வதில்லை, அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? 34 வசனம். அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை, தான் வந்த வழியே கைத்தட்டுங்க திரும்பி போயிடுவான். உனக்கு போன மாதம் வரை வந்த பிரச்சனை போன மாதத்தோடு விசுவாசம் இல்லையா? விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, பிரச்சனையே எங்களுக்கு இல்லை பிரதர், நாங்கள் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கிறோம், எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ பேர்கள் வேதனையோடு பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பேசி தானே ஆகணும். அப்போ அருமையானவர்களே, பிரச்சனைகள் வந்த வெளியே போகும். ஒரு வழியாய் வருவார்கள், கை தட்டுங்க, 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. உனக்கு விரோதமாக மலை போல எழும்பி வரும், ஆனால் வந்த வழியே தெரியாமல் அது இடத்த காலி பண்ணிட்டு போயிடும். கர்த்தர் உன்னை கட்டாயம் அப்படி ஆசீர்வதிப்பார். அடுத்து பாருங்களேன், அவனுடைய நிலைமை 38 பாருங்களேன், எவ்வளோ கொடுமையாய் அவன் அந்த ராஜாவுடைய வேலை முடிகிறது. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அத்ராமா லேக்கும் சரத் சேரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு அரநாத் தேகத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். இவ்வளோ நேரம் பேசின அந்த ராஜா சொந்த மகனே அவனை கொன்று போட்டுட்டான். அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. ஆனால் எசேக்கியா மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து தேசத்தை ஆண்டான். கைத்தட்டி தாழ்மையுள்ளவர்களுக்கோ. இப்போ அவனுடைய அழிவுக்கு யார் காரணம்? எசேக்கியா தான் காரணம். எசேக்கியா போய் ஜெபம் பண்ணதுனால தான் பரலோகம் அதை பார்த்துச்சு. ஒருவேளை எசேக்கியா அதை விட்டுருந்தான்னு வச்சுக்க, அவன் இஸ்ரவேலை பிடிச்சு ஆட்சி செஞ்சுருப்பான். அப்போ ஜெபம் காரியத்தை தலைகளாய் மாற்றும். நீங்கள் போய் கர்த்தரிடத்தில் உட்காருங்க, குடும்பத்தை நடத்த பலன் கேளுங்க. நீ நினைக்கிறது நம்ம போன மாதம் வந்த வருமானம் இந்த மாதம் வந்துடும், வராது தம்பி. போன மாதம் நம்பிக்கை இந்த மாதம் வேண்டாம், கர்த்தரை மட்டும் நாடு. இந்த மாதத்தில் கர்த்தரிடத்தில் போய் தஞ்சம் புகு. ஆண்டவரே, இந்த மாதம் குடும்பத்தை நடத்த எனக்கு பலன் கொடுங்க, வேலைக்கான வாய்ப்புகளை திறந்து கொள்ளுங்க, இந்த மாதம் என்னை சுகபத்திரமாய் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம கர்த்தரிடத்தில் தஞ்சம் புகுகணும். ஒவ்வொரு நாளுமே அவருடைய பலத்தை நாடணும். சொந்த புத்தியின் மேல் சாயாமல், சுய பலத்தின் மேல் சாயாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொன்னார், எகிப்தியரை நீ பார்க்க மாட்டீங்கன்னு. எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொன்னார், இனி நீ அசீரியாவை பார்க்க மாட்ட, உன்னோடு போராடின அசீரியா இனி நீ தேடி போனாலும் இருக்க மாட்டான். அன்று இஸ்ரவேலரோடு சொன்னார், இன்று உன்னோடு போராடின எகிப்தியர்களை இனி நீ காண மாட்ட. இதே போல் அடுத்து தானியேலுடைய வாழ்க்கையிலையும் நான் 5 நிமிடத்துக்குள்ளே நான் முடிக்கட்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1038 பக்கம், வேகமாக எடுத்துக்கொள்வோம். 1038 பக்கம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒரு குற்றம் கூட தானியேல்கிட்ட பார்க்க முடியல. ஆனால் அவனை குற்றப்படுத்த முகாந்தரம் தேடினார்கள். அப்போ இதில் யார் நல்லா கவனிங்க, இருக்கிறது பாபிலோனு. போயிருக்கிற தானியேல் கைதியாய் கொண்டு போகப்பட்டிருக்கான். ஆனால் பாபிலோனில் குற்றமற்றவனாய் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த பாபிலோனில் இருக்கிற அதிகாரிகள், தேச தலைவர்கள் எல்லாரும் இவனை எப்படியாவது குற்றப்படுத்தி இவனை சிங்கத்துக்கு கொண்டு போயிடணும், இறையா கொண்டு போயிடணும். அதுதான் அவங்களுடைய பிளான்.
இவன்லாம் இந்த ஊரில் வந்து நாடு விட்டு நாடு வந்து தேசம் விட்டு தேசம் வந்து இங்கே வந்து பெரிய அதிகாரியாக இருக்கானே, இவன் அதிகாரியாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா, இவன் மேலே ஏதாவது ஒரு கலங்கத்தை சொல்லி இவனை ஜெயிலில் போட்டுறணும், சிங்கத்துக்கு இறையா போட்டணும்னு சொல்லி முகாந்தரம் தேடினார்கள், தேடியும் காணவில்லை. இன்னைக்கு உங்களையும் உங்கள் பதவியின் நிமித்தம், உங்கள் உயர்வின் நிமித்தம் நீங்கள் நல்ல கர்த்தரால் பயன்படுத்த நிறைய பேர் உங்கள் மேலே எரிச்சல் கொள்வார்கள், முகநாடிகள் வேறுபடும். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு புது ஆசீர்வாதம் வந்துட்டால் மற்றவங்களுக்கு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதன் நிமித்தம் உங்களை பகைப்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை நடந்துட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்க அவளுக்கு மாப்பிள்ளை வந்துருச்சாம்ல, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சாம்ல, அவங்க இடம் வாங்கிட்டாங்களாம்ல, வண்டியெலாம் புதுசாக வாங்கிட்டாங்களாம்ல, அவங்க வீட்டில் ஒரே சந்தோஷ சத்தம் கேட்குது பாரு, கணவன் மனைவிலாம் சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க, இது எப்படி இதை விட்டுக்கிட்டா இருக்க முடியும், அதை சீக்கிரமாக மாற்றணுமேனு சொல்லி பலரும் உன் மேலே காரணம் இல்லாமல் எரிச்சல் அடைவாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்க உன்னை பேசுகிறவங்க எல்லாம் நல்லா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உன் மேலே எவ்வளோ காய்மரகாக இருக்கிறான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ பாருங்கள், தானியல்கிட்ட எல்லாரும் பழகுறாங்க, ஆனால் அவனை விழுக்காட்டுவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசியில் ராஜா கிட்ட போய் குற்றப்படுத்தி அவனிடத்தில் சில தாக்கீதுகளை செய்து, அதெல்லாம் நீங்கள் பேச எனக்கு டைம் இல்லை, கடைசியில் அவனை எங்கே கொண்டு போயிட்டாங்க தெரியுமா? சிங்கக்கபியில் கூட்டம் கொண்டு போயிட்டாங்க. வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் வேகமாக வாசிக்கிறேன், டைம் பத்தாது. அந்த பிரதானிகளும் தேசாதி கூட்டங்கூடி, இந்த வார்த்தை தான் டச்சிங் வேர்ட், கூட்டம் கூடுறாங்க. அடுத்து பாருங்க 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர்கள் கூட்டங்கூடி. அடுத்து 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினது கூட்டமாய் வந்து. அப்போ தானியேலுக்கு விரோதமாய் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? கூட்டமாய் 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 ஜனங்கள் எழும்புனாங்க, கூட்டம் கூட்டமாக. கடைசியில் அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 6:16 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு போய் அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இவங்க நினச்ச காரியம் நடந்துருச்சு. கொண்டு போய் எங்கே போட்டேன்? தானியேலை கொண்டு போட்டுட்டாங்க. கூட்டமாக வந்து கூட்டமாக பேசி கூட்டமாக பொய்யை சொல்லி அவன் மேலே முகாந்தரத்தை சொல்லி கடைசியில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டு போய் உள்ளே போட்டுட்டாங்க. ஆனால் அந்த ராஜா தறி ஒரு ப்ராஃபர்சி சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு என்ன செய்வார்? தப்புவிப்பார். காய்பா தீர்க்க தரிசனம் சொல்வார். உலகத்திற்கும் கூட சொல்வேன், உங்கள் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் காட்டு பக்கத்தில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு களைச்சி தவிச்சு போய் நான் வந்தேன். அப்போ அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டு இருந்தார். அவரும் பாரம்பரியமான ஒருத்தர். அவர் சொன்னார், தம்பி, ஆண்டவரை நம்புகிற ஒன்றை அவர் கைவிட மாட்டார்னு சொன்னார். கைத்தட்டி. அவர் உலக மனுஷன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி அவரும் பார்க்குறாரு. நான் முழங்கால நின்று அவர் பார்த்தார். பார்த்துட்டு என் பக்கத்தில் வந்து சொன்னார், ஆண்டவரை நம்புகிற ஒன்று, அவருக்கு இயேசுன்னு சொல்ல தெரியல, ஆண்டவரை நம்புகிற ஒன்று அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். உலக மனுஷங்க கூட நம்முடைய பிரயாசத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்கங்க. அப்போ கர்த்தர் கண்ணு இருந்து காணாதவராக இருப்பாரா? நிச்சயமாய் அவர் காண்பார். சோர்ந்து போகாத இந்த காலை வேளையில், நிச்சயமாய் இந்த மாதம் உனக்கு மகிமையின் மாதம். உள்ளே போட்டுட்டாங்க இல்லையா? ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அடுத்து தப்புவித்தாரா இல்லையா? 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார். அதன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேது செய்யவில்லை. அவன் சொன்ன, சிங்கங்கள் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார்னு சொன்ன ராஜா. எப்படி தப்புவித்தார்? உள்ள இருக்கிறது லட்சக்கணக்கான சிங்கங்கள், உள்ள இருக்க ஆயிரக்கணக்கான சிங்கங்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கைத்தட்டுங்க. தூதனை அனுப்பினார், வாய் கட்ட. இந்த மாதம் உனக்கு விரோதமாய் ஆகடியம் பேசினவர்கள், பரியாசம் பேசினவர்கள், கேலி பேசினவர்கள், சீமையின் ஆவிகள் எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் வாயை கட்டுவர். அதெல்லாம் செயலற்று போய் உரிமிக்கிட்டே கிடக்குமே ஒழிய உன்னை தொடாது. கர்த்தருக்கு செய்வார். அடுத்த வார்த்தை ரொம்ப கிரேட் வேர்ட். 24 வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டுச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். தானியேலை போய் குற்றப்படுத்தும் பொழுது எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன். எல்லாரும் கூட்டமாக போகிறாங்க. அவன் பார்க்குறப்ப போய் கூட்டமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராஜா கிட்ட போய் இவனை எப்படியாவது அழிக்கணும் போராடினவர்கள்,
போராடினவர்கள். 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் போராடினார்கள், 11ஆம் வசனத்தில் போராடினார்கள், 15ஆம் வசனத்தில் போராடினார்கள், 16ஆம் வசனத்தில் கெபியில் போட்டார்கள். ஆனால் 24ஆம் வசனத்தில் அவங்கள எல்லாம் ராஜா தூக்கி உள்ளே போட சொன்னேன், ஒருத்தையும் கூட உயிரோடு இல்லை. மகன் செத்தேன், மனைவி செத்தா, குடும்பமே செத்துச்சு. போராடினவர்களை தேடியும் காணா. இப்போ தானியேலுக்கு அந்த போராளிகள் எங்கே? பிரச்சனையான ஆளுகள் எங்கே? குற்றப்படுத்தின ஆட்கள் எங்கே? அவர்கள் இந்த பூமியிலே இல்லை, சிங்கங்களுக்கு இரையாகி போனார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எகிப்தியர்களை கடலிலே அழித்து போட்டார். தானியேலுக்கு விரோதமாக இருக்கிறவங்களை சிங்க கபியில கர்த்தரை அழித்து போட்டார். எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்தவர்களை மகனே வெட்டி கொன்று போட்டான். கடைசியில் ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பித்து செய்தியை முடிக்க விரும்புகிறேன். யோவான் 19:15. இங்கே ஒரு கூட்டம் போராடுகிறது. இயேசுவுக்கு விரோதமாக எப்படி எழும்பினார்கள், எப்படி போராடினார்கள். அவருக்கும் இதே பிரச்சனை இருந்தது. எப்படி போராடினார்கள் என்பதை நான் சுருக்கமாய் காண்பிக்க விரும்புகிறேன். 19:15 வாசிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். யோவான் 19:15. அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிலாத்து பிரதான ஆசாரியர் பிரதித்தாரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு, சொல்றவர் யாரு? பிரதான ஆசாரியர் சொல்றார். ராயன்னா யாரு? அரசர் தான் எங்களுக்கு ராஜா. யாரு? அன்னைக்கு இருக்கக்கூடிய ராயன்னா ஒரு அதிக அரசர் தான் எங்களுக்கு ராஜா. இவர் எங்களுக்கு ராஜா இல்லைன்னு ஒரு மனுஷனை ராஜாவாய் பார்த்தார்கள். இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன சொல்றாங்க? சிலுவையில் அறையும்னு பிரதான ஆசாரியர்கள் நின்றார்கள். அப்புறம் யாரு நின்றார்கள்? மத்தேயு 27:25 எடுக்க வேண்டாம், ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். மத்தேயு 27:66 கல்லறைக்குள்ள வச்சு கல்லறையை முத்திரை போட்டு அந்த கல்லறைக்கு காவல் வைத்தார்கள். பாருங்க எவ்வளவு வெறித்தனம் பாருங்க இயேசு மேல். அங்கே கூடி சிலுவையில் அறையுங்கிறாங்க. பிரதான ஆசாரியர் சிலுவையில் அறையுங்கிறார். அங்கே இருக்கிற சேவகர்கள் அவரை சிலுவையில் அறையுங்கிறாங்க. மக்களும் சிலுவையில் அறையுங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவரை கொண்டு போய் கல்லறைக்குள்ளே வச்சு அந்த கல்லறைக்கு காவல் வைக்கிறாங்க. காவல் வச்சு காவல் காத்தாங்க. அந்த கல்லறையுடைய நிலைமை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி செய்தியை முடிக்கிறேன். மத்தேயு 28:2. தேங்க்யூ லார்ட். அந்த கல்லறைக்கு ஏற்பட்ட நிலையை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 28:2 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது பூமி அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, நல்ல கையை தட்டி வாசிக்கணும், வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல், இந்த கல்லை வச்சவன்ல அந்த கல்லு மேலேயே தூதன் உட்காண்டா. இனிமேல் யாரு புரட்டுறது? உங்கள் பிரச்சனை மேலே தூதன் உட்காந்துருவேன். இந்த மாதம் கடல் மேலே காலை வைப்பேன், பூமி மேலே காலை வைப்பேன், கல் மேலே காலை வைப்பேன். பிரச்சனை எவவே உனக்கு பிரச்சனை பண்ணி எமோரியர் எலும்பினானோ, கிர்காசியர் எலும்பினானோ, யாரெல்லாம் உனக்கு பிரச்சனை கொடுத்தானோ அவன் தலை மேலே கர்த்தருடைய தூதன் காலை வைப்பான். அங்கே எப்படி கர்த்தருடைய தூதன் 1,85,000 பேரை கருவறுத்தானோ, சங்கரித்தானோ, அது மாதிரி இந்த மாதம் வைராக்கியத்தோடு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அங்கே மேல் வசனம் 27:66 வாசிச்சு பாருங்க. அதிலே அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை, இந்த கல்லுக்கு என்ன போடுறேன், யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாண்டான்னு முத்திரையை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு கல்லறை மேலே அவனுக்கு கவனம் பார். யாராவது தூக்கிட்டு போயிடுவானா? ஒரு தூதனுக்கு முன்னாடி அவனால் நிற்க முடிஞ்சா பாருங்க. 2வது வசனம், அப்பொழுது பூமி அதிரும்படி. அப்போ பூமியை அதிரும் பொழுது காவக்காரெல்லாம் என்ன ஆயிருப்பேன்? முத்திரை ஓட்டவெல்லாம் என்ன ஆயிருப்பேன்? பிரச்சனையெல்லாம் என்ன ஆயிருக்கு? எல்லாம் சிதறி அடித்து ஓடுறேன். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கினாரு. வானத்தில் இருந்த அந்த வாசல் இருந்த கல்லை புரட்டி கீழே தள்ளி போட்டு, இனிமேல் கல்லை எவனும் தொடக்கூடாதான்னு அந்த கல் மேலே அவர் தூதன் உட்காந்துட்டார். கை தட்டி கர்த்தருக்குன்னு, இன்னும் உனக்கு பிரச்சனை வரவே வராது. அந்த இடத்துல தேவ தூதர்கள் இறங்கி உனக்கு பிரச்சனையை தடுத்து நிறுத்துவார்கள். இந்த மாதம் உனக்கு போராடினவர்களை காணாத ஒரு மாதம். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழும்பி இருக்கலாமா? எல்லாரும் எழும்பி ரீபா ரேபா ரீபா லரபா. இந்த சத்தம் கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் பலமாக இறங்கட்ட ராஜா. கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.